அண்மை செய்தி தேனி மாவட்டம் கொட்டிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த பகுதியில் தொடர்ந்து மணல் கொள்ளை நடைபெறுவதாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. தேனி மாவட்டம் கொட்டிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மணல் கொள்ளை நடைபெற்று வருகிறது. விளைநிலங்களில் அதிக அளவில் மணலை தோண்டி விற்பனை செய்யப்படுவதாகவும் தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் கொட்டிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மணல் கொள்ளை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். முழு விவரம். அர்ச்சனி, தேனி மாவட்டம் போடிநாயக்கனம் அருகே உள்ளதுதான் பொட்டிப்புறம். அதாவது இந்த பகுதியில தான் நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைய உள்ளதுக்காக இடம் தேர்வு செய்யப்பட்டது. இவ்வாறு நியூட்ரினோ ஆய்வு மையம் தேர்வு செய்யப்பட்டால் தங்களின் விவசாயம், கால்நடை மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்தினால இந்த பகுதியில் நியூட்ரினோ ஆய்வு மையம் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில விவசாயிகளும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எதற்கு போராட்டம் நடத்தினாங்களோ அந்த போராட்டத்தின் நோக்கமே தற்போது இந்த பகுதியில சிதைவடைஞ்சு வருதுதான் சொல்ல முடியும். அதாவது ராசிங்காபுரம், பொட்டிப்புறம், புதுக்கோட்டை, ராமகிருஷ்ணாபுரம் இந்த பகுதி பார்த்தோம்னா புற்றிகள் போல, அதாவது ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட இடங்கள்ல கனிம வளங்கள் பகிரங்கமா கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதி நம்ம சென்ற போது பார்த்தோம்னா பார்க்கும் இடங்கள்லாம் பார்த்தோம்னா ஜேசிபி இயந்திரமோ வண்டல் மண்ணலை ஏற்றி செல்லும் டிப்பர் லாரிகளும் அதிக அளவு நம்ம கண்ணில் தொடர்ந்து தட்டுப்பட்டு வருது. இதை பார்த்தோம்னா எந்தவித அனுமதியும் இல்லை. அதாவது பொதுவாக பார்த்தோம்னா மைன்ஸ் பெர்மிஷன் வாங்கணும்னு பார்த்தோம்னா மைன்ஸ்ட பெர்மிஷன் வாங்கணும், வருவாய்த்துறையிட்ட பெர்மிஷன் வாங்கணும், பல்வேறு துறையிட்ட அனுமதி பெற்று தான் அந்த கனிமங்களை எடுத்து செல்லப்படுவது வழக்கம். ஆனா எந்தவித அனுமதியும் இன்றி 24 நேரமும் பகிரங்கமாக கனிம வளங்கள் வெட்டி கடத்தி செல்லப்பட்டு வருகிறது. அதாவது ஒரு சில இடங்கள்ல அனுமதி வாங்கினாலும் பார்த்தோம்னா அந்த அனுமதிக்கப்பட்ட இடத்தை விட பல்வேறு இடங்களில், அதாவது இந்த சர்வே நம்பர் 517 அந்த இடத்துல அனுமதி வாங்கினாங்கன்னா அந்த இடத்தை விட்டுட்டு கிட்டத்தட்ட 515, 13, 14 என அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் தனியார் பட்டா நிலங்கள்ல 24 நேரமும் தொடர்ந்து கனிம வளங்கள் வெட்டி எடுத்து கடத்தப்பட்டு வருகிறது. அதாவது ஒரு அடி 2 அடிக்கு தான் அள்ளணும். ஆனா இந்த பகுதியில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 அடிக்கு ஆழத்துல ஒரு காட்சிகளை பார்க்கலாம். ஒரு ஜேசிபி இயந்திரம் அது மூழ்கும் அளவுக்கு அங்கு இருக்க கனிம வளங்கள் வெட்டி கடத்தப்பட்டு வருகிறது. அதாவது இந்த பகுதி முழுவதும் பார்த்தோம் ஜேசிபி லாரி எல்லாமே பார்க்க ஈஸியா பார்க்கலாம். ஆனா வருவாய் இதை கண்காணிக்க வேண்டிய கனிம வளத்துறை அதிகாரிகள் போடி தாசில்தார் மற்றும் உத்தமபாளையம் தாசில்தார் ஆகியோர் இந்த பகுதியில் தொடர்ந்து ரோந்து பணி சென்ற போதிலுமே பார்த்தோம்னா அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் தனியார் பட்டா நிலங்கள்ல 24 நேரமும் தொடர்ந்து கனிம வளங்கள் வெட்டி எடுத்து கடத்தப்பட்டு வருகிறது. அதாவது ஒரு அடி 2 அடிக்கு தான் அள்ளணும். ஆனா இந்த பகுதியில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 அடிக்கு ஆழத்துல ஒரு காட்சிகளை பார்க்கலாம். ஒரு ஜேசிபி இயந்திரம் அது மூழ்கும் அளவுக்கு அங்கு இருக்க கனிம வளங்கள் வெட்டி கடத்தப்பட்டு வருகிறது. அதாவது இந்த பகுதி முழுவதும் பார்த்தோம் ஜேசிபி லாரி எல்லாமே பார்க்க ஈஸியா பார்க்கலாம். ஆனா வருவாய் இதை கண்காணிக்க வேண்டிய கனிம வளத்துறை அதிகாரிகள் போடி தாசில்தார் மற்றும் உத்தமபாளையம் தாசில்தார் ஆகியோர் இந்த பகுதியில் தொடர்ந்து ரோந்து பணி சென்ற போதிலுமே பார்த்தோம்னா இவ்வாறு செல்லும் வாகனங்கள் எவ்வாறு அந்த அதிகாரிகளை கண்ணில் தட்டுப்படலை அல்லது வேறு எதுவும் காரணமா இருக்குமா அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் கிளப்பி வருகிறது. இப்படியே விட்டாச்சுன்னா இந்த பொட்டிப்புறம் முழுவதுமே பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மணல் மாஃபியாவின் ஒரு கூடாரமா மாறி வருகிறது. ஹர்ஷினி.